எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஒரு மைய கருத்தை மட்டும்தான் நான் எடுத்து பிரசங்கித்தேன். அது எவ்விதமாக இருந்ததென்றால், செய்து, அதை நானே சொல்லிக்கிறேன், செய்து முடிக்க தக்கவர்களாய், சரியா மனசில் அப்படியே அடி சகலத்தையும் நாம் என்ன செய்யணும்? செய்து முடிக்க. இது ஒரு சபைக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம். சபை என்பது உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டது. தேவனுக்காக அது பிரித்தெடுக்கப்பட்டது. ஆகவே சபை என்றாலே பிரித்தெடுக்கப்பட்டது. அதிலே காணப்படுகிற மக்கள் தேவனுக்காகவே பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். தேவன் செயல்பட வேண்டும் என்றால் அப்படியே ஒட்டுமொத்த நிலைமையில கலந்திருக்கிறவர்களோடு எல்லாமே செய்ய முடியாது. அது தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அவர் காக்கப்பட்டால் அவர் அதிலே தன்னுடைய காரியத்தை செய்ய முடியும் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். தேவனுடைய காரியங்களிலே ஆழம், நீளம், அகலம், உயரம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்குள்ளே நிதானித்து பார்த்தவன் யார்? பவுலடியான். எல்லாத்தையும் நிதானித்து பார்த்து அறிந்தவன், சோதித்தறிந்து பார்த்தவன் பவுலடியான். ஆகவே அவன் ஒரு காரியத்தை சொன்னால் அர்த்தத்தோடு தான் சொல்லியிருப்பான். அதனால் இந்த கால வேளையில் அந்த பகுதியில் உங்களோடு நான் பேசும்போது நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் என்றால் நாம் நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நம்மை நாமே சோதிக்க சொல்லி வேதம் சொல்லியிருக்கா? சொல்லலையாங்க? ஆகவே நம்மை நாமே சோதித்து பார்க்கும் பொழுதுதான் எவைகளிலே குறைவுபட்டு இருக்கிறோம், எவைகளை நாம் இன்னும் செய்யாமல் இருக்கிறோம், தொடர்ந்து தேவன் உணர்த்தியும் செய்ய தவறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு தான் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நாம் நம்மை செயல்படுத்தி கொள்ள வேண்டிய விதம் அவ்விதமாக இருக்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லா காரியங்களிலேயும் துவக்குவது என்பது பெரிதல்ல, முடித்தல் என்பது தான் மிக 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 முக்கியமான ஒன்று. நிறைய பேர் துவக்கிடுவாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய திறப்பு விழா வைப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துவக்கி விட்டுருவாங்க. ஒரு கல் ஒன்று வச்சு ஒரு பேர் வெட்டு ஒன்று போட்டு இத்தனாம் தேதி இந்த பணி துவக்கப்பட்டது. அது மட்டும் எங்கே இருக்கும்? ஆமாம், எப்போ கேட்டாலும் போல் சொல்லுவாங்க நிச்சயமாக. அது அப்படியே எப்படித்தான் இருக்கும்? ஒத்தி போடப்பட்டது போலவே இருக்கும். அது எதுக்காக செய்தாங்க சொல்லுங்கள்? எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் என்ன செய்கிறோம்? பெருசாக செய்கிறோன்னு எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் நம்பணுங்கிறதுக்காக அங்கங்கே துவைக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அது துவக்கின மாதிரியே அப்படியே இருக்கும். அதை போன்று இருக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. செய்யும் முன்பதாகவே நாம் நம்மை தேவன் விரும்புகிற நிலைமைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வதைத்தான் கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். ஆகவே திருச்சபை என்பது உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டு தேவனோடு கூட ஐக்கியப்படுத்தப்பட்டு, நம்ம பல விதத்தில் தேவனோடு கூட என்ன செய்கிறோம்? ஐக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு, ஜலத்தினாலே கழுவப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அவருடைய வார்த்தைகளினாலே உபதேசங்களினாலே
நாம் தேவனுக்கு உட்பட்டவர்களாக வாழுகிற வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே நம்மாலே செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இருக்கக்கூடாது. நம்மால் செய்ய முடியாததுன்னு வாயை திறக்க மாட்டேங்கிற பார்த்தீங்களா? எதுவுமே எல்லாமே என்னால் செய்ய முடியும். எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் நம்மை திராணி உள்ளவர்களாக அவர் மாற்றுவதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே ஒரு தேவ பிள்ளை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஆண்டவருடைய சரீரமாக மாற்றப்பட்டு தேவனுடைய கிரியைகளுக்கு உட்பட்டு செயல்படுகிறவன் எதையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது என்ன பிரச்சனை ஆகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், வேதத்தில் சில வசனங்கள் இருக்கிறது. ஏன் செய்து முடிக்க வேண்டும் என்றால், ஒரே ஒரு காரியத்தை முதலாவது வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நமது நிலைமைகள் எப்படி இருக்கிறது? உலகத்திலிருந்து வேறுபரிக்கப்பட்டோம், துப்புரவாக்கப்பட்டோம், தேவனுடைய எல்லைக்குள்ளே கொண்டு வைக்கப்பட்டாலும் வசனம் என்ன சொல்லுகிறது? அழிவுக்கு பாத்திரராகவே தங்களை வைத்துக் கொள்கிறார்கள். இப்போ இவங்களுக்கு விவரம்லாம் தெரியும். எது சரி, எது சரியில்லை, எதிலே குறைப்பட்டு இருக்கிறோம், எதிலே நான் இன்னும் வளரவில்லை, எதிலே இன்னும் என்னாலே தொடர்ந்து செயல்பட முடியவில்லை, எல்லாம் நமக்கு தெரிகிறதா தெரியலையா? தெரியுது. இப்படி போனால் குழியில் விழுந்துருவோன்னு தெரிஞ்சால் என்ன செய்வோம்? வழி மாறி போயிடுவோம் இல்லையா? போகமாட்டோமா? போவோம். ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க, ட்ரை பண்ணித்தான் பார்ப்போமே. நமக்கு அப்படி ஒன்றும் பெரிய அசுரர்களும் இல்லை, ரொம்ப தேறினவர்களும் இல்லை. நான் நிறைய கை காலெலாம் ஓடிச்சிருக்கிறேன். சைக்கிளை ரொம்ப செடியாக ஓட்டணும்னு சொல்லி ஒரு சின்ன இடத்த வச்சு அதுலேயே ஓட்டி பழகி ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட சின்னோண்ட இடம் நம்மகிட்ட இருக்குதா, நம்மளை சும்மா இருக்க விடாதில்ல. நீ ஓட்டுடா, நீ உன்னால் இப்படியெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்க. விழுந்து காட்டி பேந்து போச்சு. அது தரையில் நான் ஒரு ஸ்கெட்ச் பண்ணி ஓட்டிட்டேன். ஆனால் நான் ஓட்ட நினச்சது இவ்வளோண்டு இடம். அதில் ஓட்ட நினச்சேன். கொஞ்ச தூரம் நடு வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இம்பேலன்ஸ். இதே போல் தான் வாழ்க்கையில். பாவத்தில் இருந்தேன், பாவத்தினால் வீழ்ச்சி அடைந்து செயல்பட இயலாதவனாக இருந்தேன். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்தபோது ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டு நம்ம உருவாக்கிக்கிட்டால் பரவாயில்ல, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிறோம். என்ன செய்யுது? தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிறோமே என்று தெரிஞ்சதில் வளர்ந்து கிருபையில் பெருகி உறுதியுள்ளவர்களாக ஸ்திரப்பட்டவர்களாக எதையும் செய்து முடிக்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொண்டோமா என்றால் பேச்சிலே வல்லவர்கள், ஆனால் செயலாட்டத்திலோ இன்னும் எப்படித்தான் இருக்குது? திக்கு முக்காடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஏன் அட்டம் அடிக்கிறீங்கன்னு. எப்படி பாஸ் அட்டம் அடிக்காமல் பாஸ் பண்ணுறது? இது நல்ல கேள்வி தான். அட்டம் அடிக்காமல் பாஸ் பண்ண முடியாது, ரைட். அப்போ அட்டம் பண்ணும்போதே எப்படி இருக்கணும்? தரவாக இருக்கணுங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உன்னை மீட்டெடுத்து அவருடைய பாதையிலே வைத்து உன்னை அவருடைய வழிகளிலே நடத்தும்போது சாத்தான் என்ன செஞ்சிருப்பான்? ஒரு பார்ட்டியை லூஸ் பண்ணிட்டேனே, நல்ல பார்ட்டி,
அது தன்னையும் கெடுத்து இருக்கவனையும் கெடுக்கும், மேக்சிமம் எவ்வளோ வரையும் கெடுக்கும். அது இப்போ யார் கையில் இருந்து தப்பி போயிடுச்சே. இப்போ இயேசுநாதர் எப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரோ, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைஞ்சி போச்சுன்னா அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி பிசாசுக்கும் ஃபீலிங் இருக்கும். ஏன்னா ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுக்க முடியும், வேற யாரும் நன்மை என்ன செய்ய முடியாது, கெடுக்க முடியும். ஆகவே பாவியாக இருந்தால் அவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இப்போ என்ன செஞ்சிட்டான்? பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு நேராக திரும்பி அநேகரை யாருக்கு நேராக திருப்புகிறவனா மாறுகிறான் என்றால், தேவனுக்கு நேராக திருப்புகிறவனா மாறினதுனால அவனுக்கு என்ன செய்யாது? பொறுக்காது. நம்மை விழுங்க பார்க்கிற பிசாசானவன் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிற போது அவன் என்ன செய்வானா? கடித்து சாப்பிட மாட்டான், விழுங்க பார்க்கிறான். அவன் அனுதினமும் நம்ம என்ன செய்கிறானா? சுட்டி திரிகிறான். நாம் எதிலே பலவீனப்பட்டு இருக்கிறோமோ, எதிலே தளர்ந்து போய் இருக்கிறோமோ, எதிலே சோர்ந்து போய் இருக்கிறோமோ, எதில் அப்படியே ஒரு மாதிரி இப்படியும் அப்படியுமா ஆடிக்கிட்டு இருக்கோமோ, குந்தி குந்தி நடக்கிறோமோ, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையை கொண்டு வந்து தருவான். இப்போ ஏசாவை எடுத்துக்கொள்ளுங்க, நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். யாக்கோபு பிளான் பண்ணிட்டான், எப்படினாலும் ஏசாவுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டான். கூட பிறந்தவன் தானே, கூட பிறந்தவனா இல்லையாங்க? கூட பிறந்தவன் தான். இவனுக்கு சொத்து இல்லாமையா இருக்கு? 2 பேருக்கும் நிறைவான சொத்துக்கள் இருக்கிறது. ஆனால் எவ்வளவு தான் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஆசை, எப்படியாயிலும் யார்கிட்ட இருக்கிறத எடுத்துடணும். அவன் பல விதத்தில் அட்டவுன் பண்ணியிருப்பானா? நிச்சயமாக பண்ணியிருப்பான். ஆனால் அது அவனுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் ஒரு நாள் சாதகமாக மாறிடுச்சு. எப்படி? ஐயா வேட்டைக்கு போகிறாரு, ஃபுல்லாக அலைஞ்சு அலைஞ்சு பார்க்குறான், ஒன்றுமே கிடைக்கல. பசி தாங்காத ஆள் போல் இருக்குது. எத்தனை பேர் பசி தாங்காத ஆள் இருக்குது? அது கூட கையை வைத்த பண்ணி என்ன தப்பு இருக்குது? என்னெல்லாம் தாங்கவே முடியாது. சாத்தான் பார்த்தா இவனை எதுலேயுமே தட்ட முடியாது, நல்லா வேட்டையாட இலைக்கிழக்க ஆட விடுவோம். ஆடினதுக்கப்புறம் ஐயாவுக்கு என்ன வரும்? ஆமாம், பசி வந்துட்டா 10 என்ன செஞ்சிடும்? அது மாதிரி இவன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துடலாங்கிறத கரெக்டாக யாரை ஏவி விட்டான்? கரெக்டாக அவனுக்கு முன்னாடி ஆத்திரியா கொழுப்படுத்தவ. ஏன்னா வரும்போதே மூஞ்ச பார்த்தா தெரியுமா தெரியாதா? அவன் ரொம்ப எப்போவுமே பிரிஸ்காக வர்றவன் அன்னைக்கு பார்த்து அப்படியும் இப்படிமா வரான். சரி, நல்ல நேரம். ஏன்னா திட்டங்களெல்லாம் திடீர்னு வராது. ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தால்தான் சாதகமான சூழ்நிலை வரும்போது அந்த திட்டத்தை என்ன செய்ய முடியும்னா செயல்படுத்த முடியும். இவனுக்குள்ள திட்டம் இருந்துச்சு. பல நாள் இந்த பொறியில் அவர் என்ன செய்யலை, மாட்டலை. கடைசியாக இந்த பொறியில் ஐயா மாட்டார். வேறு எதையுமே கேட்கல, கூழ் தரதை இப்போ கேட்கல, எவ்வளோ கூழ்னாலும் குடிச்சிக்க. சேஷ்ட புத்திர பாகத்தை அது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு சிறப்பான அந்தஸ்து. கொடுத்துட்டானா? ஏண்டா ஒரு நேரம் சாப்பிட செத்தா போகிற? செத்துருவானாங்க அவன். மயக்கமாக இருந்தாலும் கிடந்து கொஞ்ச நேரத்தில் எதுவுமே செஞ்சிடலாம், எந்திரிச்சிடலாம்ல. தீர்த்தே ஆகணும், குடித்தே ஆகணும், தின்ன. சரி, இவன் தரலன்னா வீட்டுக்குள்ளே போய் மற்ற இடத்துல ஏதாவது இருக்குமா இல்லையாங்க? எப்படின்னா சிலர் வீட்டில் எதுவுமே இருக்காது. இப்போ உங்களுக்கு ஸ்வீட்டு பிரச்சனைன்னு வச்சுங்க, சுகர் ப்ராப்ளம்னா வீட்டில் எந்த ஸ்வீட்டும் வைக்க விடவே. ஏன்னா இந்த ஆள் எடுத்து அழிஞ்சு விடுவா, தின்னு விடுவா. ஸோ எந்த ப்ராப்ளம் இருக்கோ அதை எடுத்து வச்சுருவாங்க. இவனுக்கு என்ன ப்ராப்ளம்? எப்படினாலும் திங்கிறேன், வீட்டில் ஏதாவது இருக்குமா? இல்லை, இருக்காது. ஒன்றுமே கிடைக்கலாம், எதையாவது தேடி எடுத்து பொட்டுக்கடலை திங்காத கூட என்ன செய்வா?
வீட்டில் பொட்டுக்கடல் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி முந்திரி பருப்பு இப்போ சொன்ன மாதிரி தான் ஞாபகம் வருதோ. அதே மாதிரி கருப்பு முந்திரி திராட்சை என்ன செய்யும்? ஒன்றுமே இல்லைன்னா திங்கிறதுக்கு அரிசியாவது கிடைக்கும். டக்குன்னு மைண்டு எங்கே போயிடுது பார்த்தீங்களா? ஏதாவது வீட்டில் இருக்கும். சிலர் பாருங்க டப்பா டப்பாவாக சுற்றிட்டு திரிவாங்க. நிச்சயமாக திங்கிற வீட்டில் ஏதாவது இருக்கும். ஆனால் அவனுக்கு எந்த கூழ் வேணும்? இப்போ சிவப்பு கூழ் தான் வேண்டான்னு அலட்சியம் பண்ணால் அடுத்து நல்லா கவனிச்சுங்க, இவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யார் தட்டி தூக்கிட்டா? யாக்க மறுபடியும் தட்டி தூக்கிட்டானா? எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் யார் வந்து சேர்றா? ஏசா சூப்பராக சமைச்சு கொண்டு வந்து யார் கொடுக்க? அப்பா கிட்ட கொடுத்துட்டு, அப்பா என்ன ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னா. அப்பாவி எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேனே, கொடுத்துட்டேனடா, ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? இப்போ ஏன்ட்ட வந்தால் நான் ஏதாவது சொல்லியிருப்பேன். அவங்க அப்பாட்ட ஒன்றுமே அவனை மனமாற தள்ள வச்சுட்டு கடைசியாக அவனுக்கு கொடுத்த ஒரே ஒரு ஆசீர்வாதம், உன் பட்டயம் உன்னை என்ன செய்யும், உன் பட்டயத்தாலே என்றே சொல்லி முடிச்சிட்டான். யாரை சேவிக்க வேண்டியவன்? தேவனை சேவித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன், அந்த கிருபையிலே வளர்ந்து கொண்டு போனவன். கடைசியாக சாத்தான் அவனை ட்ராப் பண்ணான். இவனை எப்படி கவுத்துறதுன்னு வழி பார்த்தான். அதுக்கேற்ற காரியம் அவன் வாழ்க்கையில் நடக்க வச்சு, தேவனை விட்டு பிரித்து போக வச்சு, அதை அற்பமாக எண்ண வச்சான். அவனால் வேறு எந்த சாதனையும் இல்லவே இல்லை. ஆனால் அவனுக்கு பட்டணங்கள் இருந்தது. ஏசாவுக்கு எதனால தான் அவனுடைய ரட்சிப்பு இருந்தது? அவன் பட்டயத்தால் மட்டும்தான் அவனுக்கு ரட்சிப்பு என்று. அப்போ அது எவ்வளோ கஷ்டப்பட்டு போராட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேகர் தேவன் கொடுத்த விசேஷமான ஆசீர்வாதங்களை, அதில் வேத வசனமும் ஒன்று, தேவனுடைய ஆலோசனைகளும் ஒன்று, தேவனுடைய உணர்த்துதலும் பற்பல காரியங்கள் அதில் அடங்கி இருந்தன. அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, தேவன் கொடுத்த அந்த நல்ல ஆசீர்வாதங்களை நாம் இழக்க செய்வதற்கு ஏதாகிலும் வாழ்க்கை பாதையில் உன்னை கட்டையாக கொண்டு வந்து வச்சிடுவான், செக்கு வச்சிடுவான். இது நிமித்தமாக நான் இதை செய்ய முடியலை, இது நிமித்தமாய் தேவ சமூகத்தில் இருக்க முடியலைன்னு சொல்லி ஒன்றா சொல்லுவாங்க. இதனால் எதை லூஸ் பண்ணுறீங்க? உங்கள் சேஷ்ட புத்திர பாகத்தை தேவன் விசேஷமாய் நம்ம கொடுத்ததை நம்ம என்ன செய்கிறோம்? கடைசியாக நீங்கள் வெறுவாயாக ரொம்ப கஷ்டப்பட்டே போராடி உங்கள் வாழ்க்கை நொந்து போகிற மாதிரி நிலைமைக்கு போய் அதில் தான் ஜீவனம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. சாப்பிடுவீங்க, அந்த சாப்பாடு கூட உங்களுக்கு என்ன தராது? சந்தோஷத்தை தராது. ஆகவே இந்த அருமையான நல்ல மாதத்தில் செய்து முடிக்கத்தக்கவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்றால், தேவன் நம்மை வேறு பிரித்து அவர் நம்மை வைத்த நிலைமைகளிலே கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற காரியங்களை கொண்டு நாம் நம்மை பலப்படுத்தி கொள்வோம் என்றால், நம்மை ஸ்திரப்படுத்தி கொள்வோம் என்றால், நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம் என்றால், என்ன தீங்கு நாள் வந்தாலும் அந்த தீங்கு நாளிலே என்னால் என்ன செய்ய முடியும் என்றால், தோல்வியை அல்ல வெற்றியாய் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆகவே ஃபஸ்ட் பாயிண்டே அதான். ஏனென்றால் செய்து முடிக்கத்தக்க விதத்திலே நம்மை ஆயத்தமாய் வைக்கவில்லை என்றால், சாத்தான் சந்தர்ப்பம் பார்த்து நமக்கு உண்டானதை எப்படி ஆயிலும். எத்தனை பேருடைய ஜெப நேரம் போயிடுச்சு, திருடுட்டான் சாத்தான். தேவ சமூகத்தில் கடந்து போகிற நேரத்தை எடுத்துட்டானா? ஒவ்வொரு சின்ன சின்ன காரியமாக நம்ம விட்டு பிரிச்சுட்டானா? கடைசியாக ஒன்றுமில்லாத மட்டும் யார்கிட்ட வச்சுட்டு போயிடுவான்?
அது எதுக்கு நேராக நம்மளை கொண்டு போகும் என்றால் அழிவுக்கு நேராகத்தான் கொண்டு போகும். உடனடியாய் அழிவு வராது, கொஞ்சம் கொஞ்சமாய். அப்புறம் ஆத்துமாவில் இழைக்கும், அப்புறம் சரீரத்தில் இழைக்கும். கர்த்தருக்கென்று வாழ்கிறது ரொம்ப இழைப்புள்ளதாக தெரியும். கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னால் எப்படி தெரியும்னா, ரொம்ப வசனத்துக்களை சொல்கிறேன், ரொம்ப மோசமாக தெரியும். இந்த நிலைமையெல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உன்னை அவர் வைத்த நிலைமையில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ப்ராப்பராக ஓட பாருங்க. அடுத்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், வாசிங்களா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்மிலே நாம் பாவம் இல்லை என்று சொல்லத்தக்கதான அளவுக்கும் நமக்கு மனநிலைமை இருக்கும் என்றால் நம்மை நாமே ஏமாத்திக்கிறோன்னு சொல்லுது. என்னிலே பாவம் இல்லை என்று சொல்லத்தக்கவன் யார் இந்த உலகத்தில் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். நம்மகிட்ட அதிகமான பாவம் எது உண்டாக்க முடியும் என்றால், நன்மை செய்ய அறிந்தும் செய்ய முடிந்தும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நன்மை செய்யக்கூடிய காரியங்களிலிருந்து நாம் சற்று ஒதுங்கி நின்று கொள்வோம் என்றால், நீங்கள் பெரிய பாவமெல்லாம் செய்யலை, நன்மை செய்ய அறிந்தும் செய்யாமல் போகக்கூடிய சூழ்நிலை வருதா இல்லையா? சத்தியத்துக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் ஜெபமும் பாவமாக போயிடும். நிறைய காரியங்கள் வேதத்தில் வகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்திலிருந்து வெளிவர. பவுலடியான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு தானே கிடந்தானா இல்லையா? அவனே சொல்லுகிறான், இந்த மாம்சத்தில் பாவம் என்ன செய்கிறது இருக்கு. பாவம் இல்லைன்னு எவரும் சொல்லவே முடியாது. நான் ரொம்ப பரிசுத்தவான்னு சொன்னால் அப்படி சுரண்டி பார்த்தா தெரியும் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். தேவனால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அந்த தேவனோடு நான் இணைந்து வாழுகிறதினாலே சாத்தான் அசுத்தத்தை கலக்க பார்ப்பான். ஆனால் நான் தேவனுக்குள் இருக்கும் பொழுது அவைகள் என்னை அணுக முடியாது, அவ்வளோதான். ஆகவே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் தேவன் நம்மை அவருடைய காரியங்களிலே ஆயத்தப்படுத்தி நடத்தி செல்லும்போது நாம் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் அழிவின் பாதை நிச்சயமாக நமக்குள்ள வரும். அது உடனே வரும், எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் அழிவின் பாதை கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சிலரெல்லாம் நானே கேட்டிருக்கேன், இது இப்படி முடியும்னு நான் நினைக்கல பாஸ்டர், இது இப்படியே முடிஞ்சிருச்சே, இப்போ நான் அதை விட்டு மீள நினைக்கிறேன், என்னால் மீள முடியவில்லை என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் உண்டு. அதனால தான் சிறியோரிலிருந்து வாலிபரிலிருந்து நடுத்தர வயசிலிருந்து வயசானவங்களாக இருந்தாலும் சரி, நாம் தொடர்ந்து வெற்றியாய் ஓட வேண்டும் என்றால் சாத்தான் நம்மிடத்திலிருந்து தேவன் கொடுத்த விலையேறப்பட்டதை எடுத்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் அதை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதை பாதுகாத்து கொண்டீங்கன்னா நீங்கள் பாதுகாக்கிற காரியங்களை காணும்போது கர்த்தர் அது பாதுகாக்கப்பட உனக்கு தேவையான முன்னெச்சரிப்பை உடனே சொல்லிடுவார். நீ வழி விலகினாலும் சொல்வார், வழி இதுவே சத்தம் உன் காதுகளில் எப்பவுமே துணிக்கும். நீ எங்கே தப்பிச்சு போகணுன்னு நினச்சா கூட போகவே முடியாது. இங்கே தேவனிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்துட்டு பாருங்களேன், தலை கீழே நின்று பார்த்தாலும் வீழ்ச்சியடைய வாய்ப்பே கிடையாது, வீழ்ச்சியடைய வாய்ப்பே கிடையாது. நம்ம ஒப்பு கொடுக்கறதில்ல, நம்ம தான் எதையா 1-2 தானே ஒப்பு கொடுத்துருப்போம். மற்ற எல்லாத்தையும் யாருடைய கட்டுப்பாட்டில்? நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருப்போம். அதனால தான் வீழ்ச்சி அடைகிறோம். நாம் நம்பி அவரிடத்தில், அப்போனா நீ எதை மட்டும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தாயோ அதை மட்டும்தான் கர்த்தர் காக்க முடியும்.
வேறு எதையும் அவரால் என்ன செய்ய முடியாது. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நான் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வழிப்போக்கனை மாதிரி மாறிடுவாங்க. வழிப்போக்கன்னா யார், பயணினா யார், அதுக்கே வித்தியாசம் தெரியாதா? இந்த வழிப்போக்கன்கிறவனுக்கு லக்கே கிடையாது. அவன் இப்படியே போவான், அப்புறம் இப்படியே போவான். அவன் எப்படி இருப்பான், எப்போவுமே பரதேசி மாதிரியே இருப்பான். அதெல்லாம் படிக்கணும், நீங்கள் நீதிமொழிகளுக்கு போயிடுங்க. தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் வழிநடத்தப்படுகிறான். நேற்று அவைகளை குறித்து நான் பேசினேன். தேவனுடைய ஊழியரால் வழிநடத்தப்படுகிறான், சத்தியத்தினாலே வழிநடத்தப்படுகிறான், தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறான். ஆகவே தேவன் அவர்களை வழிநடத்துகிறபடியினாலே, தேவனால் வழிநடத்தப்படுகிற ஒரு பயணியாய் போய்கொண்டிருக்கிறபடினால அவன் எங்கேயுமே தடுமாற மாட்டான். அதனால தான் இதை கொஞ்சம் படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன், படிக்கன்னு சொன்னேன் அந்த அதிகாரத்தை. அதனால் படிக்க விருப்பம் இல்லை. அடுத்து ஒரு காரியத்தை சொன்னேன், வழிநடத்த தேவன் இருந்தாலும், வழிநடத்த சத்தியம் இருந்தாலும், தேவனுடைய ஆவியானவர் யார் இருந்தாலும் சரி, நான் ரெடியாக இல்லைன்னா என்னை எவருமே வழி நடத்த முடியாது. நான் ஒரு சிலரை வழி நடத்துறதுக்கு வச்சுருப்பேன். அவர் என்ன சொல்கிறாரோ, இல்லை எனக்கு வேண்டியவன் ரொம்ப அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும் பொழுது நான் எப்படி தேவன் வைத்த இலக்கை அடைய முடியும்? இப்போ சாலமோனுடைய பிள்ளைக்கு அரசாட்சி கிடச்சிருக்கான். ஆனால் அவன் ஒரு யங் சாப். யார் இடத்துல போய் ஆலோசனை கேட்டான்? வாலிபர்கள் இடத்துல கேட்டான். அவன் சொன்னான், எங்கள் அப்பா விரல் இவ்வளவுன்னா, ஏன் சுண்டு விரல் எப்படி இருக்குன்னா இடுப்பு தண்டின்னா. ஆனால் அதுக்கும் ஒரு கூட்டம் போச்சு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் முதியோர் சொன்ன ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாதபடினாலே பிளவு வந்ததா? அப்போது ஒரு வயசுக்கு தக்க நாம் நம்முடைய ஆலோசனைக்காக யாரை வச்சுருப்போம்? இப்போ ஆவிக்குரியவங்க யார்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க? வளர்ந்து வருகிறவங்கள்ட்ட கேட்பாங்க. மற்றவங்க யார்கிட்ட கேட்பாங்க? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆலோசனை கேட்பாங்க. அவங்க மாதிரி ஆள்கிட்ட. அவங்க ஆள் என்ன சொல்லி தருவான்? நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லி தருவான். அதுக்கு உலகமும் கிடையாது, ஆண்டவரும் கிடையாது. திடீர்னு உலகமாக ஒரு நேரம் ஆண்டவர் இருப்பான். மாறி மாறி இருக்கிற அவன் என்ன ஆலோசனை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ தேவனுக்குள் இருந்து முழுமையாய் தேவ ஆலோசனை பெறாதவன் ஒரு ஆலோசனையை கொடுத்து நம்ம கேட்டோம்னா, நான் தேவ பிள்ளையாக இருந்தாலும் தேவன் எப்படி எனக்கு உதவி செய்வார்? இன்றைக்கு இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையானது வழி விலகி போய் கொண்டிருக்கிறது. தீமோத்தேயு அந்த சபையை எப்படி நடத்தினானே தெரியலை. நேற்று அதை பற்றி விளக்கமாக பிரசங்கம் பண்ணேன். நானாக இருந்தாலும் அந்த சபையை விட்டு ஓடியே போயிருப்பேன். இங்கேருந்தே ஓடணும்னு நினைக்கிறவன் அந்த சபையாக இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன், தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். அதுக்கு நேராக வில்லங்கத்தில் வில்லங்கம், வில்லங்கத்துக்கே வில்லங்கம் காட்டுறவன். ஆனால் அவர்களை ஒரு சீரான நிலைமைக்குள் வழிநடத்தத்தக்கதான அளவுக்கு தீமோத்தேயு இருந்தபடியினால தான் அழகான ஆலோசனைகளை அங்கு சொல்லி வருகிறான். ஏன்னா அந்த விசுவாசம் கூட பாட்டிக்கிட்ட இருந்து எப்படி என்ன செய்யுது, அப்படியே உள்ள ட்ராவல் ஆகிட்டே போகுது. அவன் எல்லாத்துக்குமே மாடலாகவே இருந்தான் கர்த்தருடைய காரியத்திற்கு. ஆண்டவரும் அவனை நம்பி எதையும் ஒப்பு கொடுக்க ஆண்டவரும் ரெடியாக இருந்தார்.
ஆனாலும் ஒரு ஆலோசனை பவுல் சொல்கிறாரு, எப்பா உன் ஆவியின் வாரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. இல்லைன்னா என்னதான் எரியிற தீயாக இருந்தாலும் தண்ணிக்குள்ளே போனால் ஒரு சவுண்டோடு போகும். நிறைய பேர் லைஃப் எப்படி தான் போகுது, எவ்வளோ காற்று இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதிகமான சவுண்டு, அவ்வளோதான். அதனால தான் இந்த காலை வேளையில் சொல்கிறேன், செய்து முடிக்கிறது இதெல்லாம் ஒரு ஆர்டினரி திங்கே கிடையாதுங்க. ஒரு பெரிய குத்து சண்டை வீரன் நம்ம வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன், அதெல்லாம் இப்போ விட்டுட்டேன். நிறைய அதை கண்டினியூஸாக அவன் சண்டை போட வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய பேரை வின் பண்ணிட்டான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வரும்போது அவ்வளோ பேரை அடித்தவன் இன்னும் அவனுக்கு ஈக்குவலாண்டாக ஒருத்தர் இருக்கான். அவனை அடிக்கும்போது தள்ளாட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னாண்டா பலனெல்லாம் ஏற்கனவே, ஆமாம், சிம்சோனை மாதிரி. நான் உண்மையாக பார்த்தேன், இப்படி பலன்லாம் எவனுக்கா தருவாரா? பட்டணத்து கதவை கையாலே பேத்து தோளில் வச்சுட்டு மலை மேலே ஏறாயா. நம்ம வெறும் பாட்டு மட்டும் பாடுறதுக்குல, மலை மேல் ஏறி வந்து தகப்பன மறுரூபமாகணுமே தகப்பன அவன் அப்படி என்னையா அது பார்த்து மிரண்டுட்டாங்க. அதை மாதிரி எவனுக்காவது கொடுத்தாரா? நமக்கு நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்குனா வார்த்தை மட்டும் பயங்கரமாக வருதப்பா. வார்த்தையின் வல்லமை தான் இருக்கே உண்டு, எதை செயல்படுத்தக்கூடிய வல்லமை, நுகத்தை உடைக்கிற வல்லமெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. நான் வருங்காலத்தில் நமக்கு வழி இல்லை. அதனால தான் தெளிவாக பவுலடியான் எழுதுகிறான், செய்து சகலத்தையும் செய்து முடிக்கத்தக்க நிலைமையில் நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை நீ தோல்வி அடைந்தாலும் கர்த்தர் அந்த தோல்வியையே துவக்கமாக மாற்றி அவருக்குள் வெற்றியடையும்படியான பாக்கியத்தை தர அவராலே முடியும். அதனால தான் இந்த காலை வேளையில் சொல்கிறேன், சிலதை படிச்சுட்டு வாங்க. பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிற எல்லா கருத்தையும் உங்களுக்கு பிடிக்காத பாயிண்ட் நிறையா இருக்கலாம். நான் பல வருஷம் கோர்ட்டுக்கு அலைஞ்சவன். அதனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போதே சொல்லிடுவேன், இந்த கேஸ் இப்படி தாண்டா முடியும், இதுக்கு மேலே அது போகாதுன்னு துவக்கத்தில். ஏன்னா நிறைய கேஸு, ஆர்கியூமெண்ட்ஸு, டிஸ்கஷனு எல்லாம் பார்த்து ஒவ்வொரு மேட்டர்லையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அது எதுக்கு மேலே போகாதுன்னு. அரல்ஃபர் இருக்கார், அவங்க வேலை பார்த்த கம்பெனியில் அவர் யூனியன் லீடர். அவங்க கம்பெனிக்கு ஒரு வச்சுருக்கார் வக்கீல். இவர் ஒவ்வொரு நேரம் அங்கே வரும் பிரச்சனை வரும்போது என்கிட்ட சொல்லுவார், இந்த பாயிண்ட்டுக்கு இப்படி நீங்கள் போடுங்க அப்படின்னு. கேளுங்க வேணாம் முடிஞ்ச உடனே, இவர் யாரை போயிடா கன்சல்ட் பண்ணுறாரு, கரெக்டாக இதை இப்படி போடுங்க, இந்த காயை இப்படி நாற்றுங்க, இதுக்கு மேலே நவலாது. இது அனுபவம் தந்த வளர்ச்சி. எவனா எதாவது வாதாடிட்டு போகிறான்லாம் கிடையாது. அப்படியே நான் பார்த்துட்ருப்பேன். வக்கீல்கிட்ட ஒரு நாள் கிட்ட உட்காந்து இன்னொரு வக்கீல், யோ என் வாழ்க்கையிலேருந்து உனக்கும் தெரியாது, என்னை எதிர்த்து ஒருத்தன் பேசுகிறான்னா அவனுக்கும் தெரியாது, அங்கே உட்காந்துருக்கிற ஜட்ஜி அவருக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கதையை விடுறீங்க, உங்கள் ரெண்டு பேர் கதையை பார்த்து அவர் ஒரு புது கதையை அவர் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. அவ்வளோதான். உண்மையா என் வக்கீலும் உங்களுக்கும் தெரியாது, எதிர் வக்கீலுக்கும் ஜட்ஜுக்கும் தெரியாது. நீங்கள் உண்டாக்குற புது கதையில் அவர் ஒரு இன்னொரு கதையை, இதுதான் அப்படித்தாங்க இன்றைக்கி உலகம் ஓடிட்டுருக்கு. பலதையும் பார்த்தனால தான் சில காரியத்தை உங்களுக்கு கொஞ்சம் விவரமாக நான் தெளிவாக சொல்கிறதுக்கு காரணம், உலகத்தை சொல்லணுங்கிறதுக்காக அல்ல, நீங்கள் எதுலேயும் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகவே நான் அதை சொல்லுகிறேன். அதனால் உலகத்தில் பாவத்துக்குள் இருக்கும்போது பாவம் என்பது வேறு, அது அறியாத காலம்.
அதில் தேவன் காணாதவரை போல இருக்கிறார். ஆனால் நாம் திருச்சபைக்குள்ளே வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கண்களை என்ன செய்கிறார்? திறக்கிறார். தெளிவுள்ளதாய் மாற்றுகிறார். இருதயத்தை உணர்வுள்ளதாய் மாற்றுகிறார். செவிகளை கேட்கத்தக்கதாக மாற்றுகிறார். எல்லாத்தையுமே மாற்றுகிறார். அதனால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் தரும் பொழுது அதை அறிந்து பிடித்து ஓடினால் வெற்றி வருமா வராதாங்க? நிச்சயமாக வெற்றி தான். அது கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு வெற்றி தான் ஐயா. அதனால் பார்த்து நடந்தால் ஒரு நாள் வாழ்க்கையில், ஆமாம், நீங்களும் எழுதி வச்சுக்கலாம், எதுவும் தோற்பது நான் தோற்கவே மாட்டேன். நான் என்னுடைய எல்லா பைபிள்லேயும் ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ்னு எழுதி வச்சுருப்பேன். எல்லா பைபிள்லேயும் எழுதி வச்சுருப்பேன், என் கையில் போட்டு வச்சுருப்பேன். ஆனால் சில இடத்துல இயேசு தோற்றது போலவே இருந்தது. ஆனாலும் சில காரியங்களை அந்த காலத்தில் புரிய முடியலை. ஆனால் சில காலங்கள் வரும் பொழுது எதை புரியலையோ தெளிவாய் புரியவும் முன்னேறி செல்வதற்குரிய வாய்ப்பை அறியவும் கர்த்தர் கிருபை செய்தார். எல்லா பைபிள்லையும் என் கையெழுத்தில் எழுதியிருக்கனால கீழே என் கையெழுத்து போட்டிருப்பேன் என் பைபிளில். அது என்கிட்ட பேச தான் செய்யும். இதில் போட்டு இப்படி கையெழுத்தை போட்டே பாவி ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்க. சில வேளைகளிலே தூக்கி அது எப்படி என்று சொல்லி பார்ப்பீர்கள் என்றால், விசுவாசத்தில் அப்படியே வளர்ந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சொற்கடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். ஆண்டவர் பட்டுன்னு உங்களை கைவிட்டது போல் இருக்கலாம். நான் அது போன்ற பாதையெல்லாம் போயிருக்கிறேன். தேவன் அப்படி விசுவாசத்தில் வளர செய்து டக்குன்னு விட்டு பிடிப்பார். எப்படி? கழுகு மேலே கூட்டை கட்டி அழகாக செஞ்சுவிட்டு கடைசியாக இது பறக்காமல் உட்காந்துருக்கும் போது பறக்க வைக்கிறதுக்காக தோளில் தூக்கும்போது ரொம்ப ஜாலியாக, பரவாயில்லையே, பட்டுன்னு விடும். அந்த நேரம் எப்படி இருக்குன்னா உயிரே அத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப எழும்புதல் என்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ ஈஸியாக வராது. என்னை பார்த்து நீயே எழுந்துவான்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை காட்டிகிட்டு போயிட்டார். முடியாதுன்னு மறுத்தேன். எனக்கு தெரியாது, அவர் பாட்டில் போயிட்டார், தூக்கி போட்டு போயிட்டார் அவர் பாட்டில். இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளில் விசுவாசமானது என்ன செய்யும்னா தளர்ந்து போகும். ஆனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் நம்ம மறக்க மாட்டார். ஒருவேளை நீங்கள் சில வேளை திட்டிருக்கலாம், நீங்கள் பரிசுத்தவாங்க, சில வேளை திட்டாமல் கூட இருக்கலாம். திட்டியெல்லாம் இருக்கேன் ஆண்டவரை, ஏன் அப்படி செய்கிறீரு? நான் இப்படி தானே சொல்லிட்டு தானே வந்தேம்மா, சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்படிலாம் சொன்னேன்னு சொல்லி என்னை விட்டுருந்தா அட்ரஸே இருக்காது. இதன் மத்தியில் இம்மட்டுமாய் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். மூடி மறைத்து காத்திருக்கிறார். அப்படி கரத்து நிழலால் நம்மை மூடி பாதுகாத்திருக்கார். இது எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா? அதனால தான் சொல்கிறேன், எதுக்காக? நீ செய்து முடிக்கத்தக்கவனாய் மாற வேண்டும். நம்ம அவ்வப்போது மற்ற ட்ரெஸ்ஸெல்லாம் அவ்வப்போது கழட்டி போடுற மாதிரி இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை, ஆமாம், கிறிஸ்டியான்ட்ட நிறைய காரியத்தை சொல்லியிருக்கிறா. அவள் இருந்தானா இன்றைக்கி சாட்சி சொல்லுவாள். அவள் என்கிட்ட சொன்னது, ஏன்னா தேவ சமூகத்தில் நான் போய் சொன்னோன்னா அடிச்சு போடுவார். என்ன நீங்கள் படுத்திருந்தீங்கன்னா உங்களை சுற்றி தேவதூதர்கள் அப்படியே சுற்றிட்டு வரதை என் கண் கூட பார்த்துருக்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி என்ன சுற்றுதுன்னு எனக்கே தெரியும். அப்போ மனசில் ஒன்று நினச்சா கரெக்டாக அவட்டே சொல்லுவேன், நீ இப்படி நினைக்கல அப்படின்னு. தெளிவாய் பேசினார். ஆனால் ஒரு சூழ்நிலையில் அப்படியே கீழே தளரும்படியாய் அப்படியே விடப்பட்ட போது அந்த ஆவிக்குரிய ஜீவியமானது அனலாகவும் இருக்காது, குளிராகவும் இல்லாதபடி வெது வெதுப்பாகவே வச்சுக்கிட்டு இருக்கனால அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்க முடியல.
இதே பாண்டிச்சேரியில் போகும்போது என்னை வளைஞ்சிட்டு என்னை அடிக்க வந்தான். கட்டுகிறேன் இயேசுவ நாமத்தினால. இன்றைக்கி வாய் வர மாட்டேங்குது. ஏனென்றால் அந்த தேவனோடு அந்த நெருங்கி பிணைந்து போகும்போது நமக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் எப்படின்னா சிம்சோன் மாதிரி தான். சிம்சோனுக்கு எப்படி தேவன் விலகுனது தெரியாமல் இருந்துச்சு, எனக்கு தெரியல. முடி சிரைச்சது கூட அவனுக்கு கிறுக்குப்ப. ஒரு பிள்ளைக்கு அந்த தாய் தொடுறது நல்லா தெரியும். தகப்பன் தொடுறது தெரியுதோ தெரியலையோ அந்த சுவாசம் கூட தெரியும். இப்போ புதுசாக அன்றைக்கி ஒரு ஒரு மெஷின் செஞ்சுருக்கான். குழந்தைய அந்த பொம்மைக்கிட்ட படுக்க வச்சிட்றான். அது இப்படி கையை அணைச்சி இப்படி வச்சுக்கிட்டு அந்த மிஷினை நீங்கள் பட்டனை அமைட்டிங்கன்னா அம்மா போட்ட அந்த ட்ரெஸ்ஸை கிட்ட போட்டுடணும். அப்போ தான் வாடை எந்த வாடை வரும், பொம்மையில் அந்த வாடை வராது, அது பொம்மை வாடை வந்து போயிடும். இது இப்படியே தட்டிக்கிட்டு இருக்கு. கடைசி பேட்ரி போக மட்டும் இது ஏதோ தட்டுறாங்க. தோத்துறோம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம நினைப்பே நம்முடைய பொழப்பை கெடுத்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம அப்படி ஆகப்படாதுங்கிறதுக்காக நான் இதை பேசுகிறேன். சிறு பிள்ளையில் உருவாக்கப்பட வேண்டிய காலத்தில் நம்ம உருவாக்கப்படலை. ஏன்னா அது நம்ம குடும்ப என்வாயர்மெண்ட்டு அது ஒரு மாதிரி போச்சு. சரி, வளர்ந்து வரும்போது நம்மளை வேறு ஆளுங்க உருவாக்கிட்டாங்க. சர்ச்சுக்கெல்லாம் போயிருப்போம், எல்லோரும் இருந்தால் கூட நம்ம சுற்றி இருக்க சர்க்கிள் நம்மளை எப்படி உருவாக்குதோ அப்படியே தான் இருப்போம். அப்புறம் கால் ஊனம் பிறகு கேட்க வேணும். யார் சொல்கிறது என்ன செய்ய மாட்டோம். ஆமாம், கொஞ்சம் கேட்போம். விரும்புனா பாருங்கள், இல்லைனா எனக்குன்னு இப்போ ஒரு வழி இருக்குது நான் பார்க்குறேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அது எவ்வளோ காலம் ஓடுன்னு அவங்களுக்கு தெரியாது. நினப்பு எப்போ பொழப்ப வரும்னு தெரியாது. ஸோ இப்படியே மனிதன் வளர்ந்து பழகினபடினால ஒரு செம்மையான ஒரு நிலைமைக்குள் உருவாக்கப்படாதபடினால இப்போ போல எப்பவும் இருக்கலாம் என்று ஓடி தன் வாழ்க்கை என்ன செய்கிறான் என்றால் அழித்து கொள்கிறான். தேவன் உருவாக்குவதின் அவர் எடுக்கிற அந்த சிரமத்தின் காரியத்தை பற்றி கண்டுக்கிறத அப்புறம் ஐயோ முய்யோன்னு கத்திட்டே இருப்பாங்க. ஆனால் தேவன் தன் காதை அடைத்து கொள்வார் என்பதாகவே போட்டிருக்கு. அதனால் இந்த காலத்திலே நாம் எந்த அளவுக்கு செவி கொடுத்து வாழுகிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்கும். ஆமாம், நேற்று கூட நம்பிக்கை உள்ளவன்கிறத பற்றி பேசும்போது ஒரு காரியத்தை கேட்டேன். யாருக்கும் நம்பிக்கை இருக்கணும், அதுக்கும் பதில் இல்லை. அப்புறம் அதை நான் தான் சொன்னேன், ஒரு கோடீஸ்வரனுடைய பிள்ளைக்கு எந்த கவலையுமா இருக்குங்கம்மா, யாருக்கு பிள்ளை. ஆனால் நம்ம சொல்லுவோம் யாருடைய பிள்ளை. ஆமாம், நான் இயேசுவின் பிள்ளை. என்ன பயமே தான் வாழ்க்கை, கான்ஃபிடென்ஸே கிடையாது. வளர்ந்து வருகிற சபையில் விசுவாசிகள் பாசப்பட்டு என்ன நினைப்பாங்கன்னு கேள்வி கேட்டேன். ஆடா இவர் நல்லா வளர்றாரே, என் பிள்ளை அவரை காட்டிலும் வளர மாட்டானா, அவர் பிள்ளைய காட்டில் என் பிள்ளை பெருசாக மாட்டானா. அது இன்றைக்கி அநேக இடங்களில் இருக்குது. நடந்த சம்பவம் எங்கள் சபையில் ஒரு நல்லவர் தான். அவர் வாங்கி கொடுத்த ஆம்பிளிஃபையர் நான் போட்டேன், என்ன திட்டு எனக்கு, பயங்கரமான வார்த்தைகளால் பேசிட்டார். அப்போ நான் சின்ன சரி அடிச்சிட வேண்டியதாக இருந்தாளா அப்படின்னு நான் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஒன்றுமே இல்லாமல் போனாங்க. நல்ல வசதி செழிப்பில் வாழ்ந்தவர்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தை, எங்கள் ரத்தத்தை குடித்து வாழ்கிறேன்னு. அவங்க ரத்தத்தை குடித்தா நாங்கள் வாழ்கிறோம். அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில். அப்போ அவங்களுடைய மென்டாலிட்டி செட்டப் எப்படி, இது மாதிரி நான் நிறையா பார்த்துட்டேன். எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, பழைய துணிகளை விசுவாசிகள் கொடுத்து வாங்கி போட்டவங்க.
நான் அப்படி யாருக்கும் கொடுக்கணும் விரும்ப மாட்டேன். ஆனாலும் பழைய துணியை கொடுத்தாங்கன்னு சொல்லி வெளியே தூக்கி போட மாட்டேன், யாரும் கொடுக்க மாட்டேன். அதை நாங்கள் தான் போடுவோம். அசிங்கப்பட்டால் யாருக்கு, எனக்கு அசிங்கம் கிடையாது, கொடுத்தவனுக்கு தான் அசிங்கம். கம்பீரமாக போடுவோம். கஷ்டத்தில் வளர்ந்தவங்க தான் கோழி இட்ட முட்டையை விற்று டீ போட்டு காப்பி போட்டு குடித்து முருங்கையில அவிச்சு தின்னு பரிச்சு எழுத போனவங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியும், வேதனைன்னா என்னன்னு தெரியும். எங்கள் அப்பா ஊழியத்தின் மத்தியில், எங்கள் வீட்டில் 8 பேர், வெளியே போனால் எனக்கு எதாவது கொடுத்துருவாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா, நீ கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன், வீட்டை விட்டு மட்டும் காலடி அப்படியே அதுக்குள்ளே உருவாகி வளர்ந்ததுனால இன்றைக்கி எங்கிட்ட ஒரு முரட்டுத்தனமான ஒரு புத்தி இருக்குது. தேவனால் எந்த சூழ்நிலையிலும் ஏன்னா அப்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். எதுக்கும் எங்கள் அப்பாவை அசைஞ்சே கொடுக்க மாட்டார். காலம் வரும்போது கர்த்தர் உயர்த்த ஆரம்பிக்கும்போது எவரும் எப்படியோ பேசுகிறாங்க. எங்கள் சபையில் வராத உயர்ந்த அதிகாரிகளே கிடையாது. ஒரு காலத்தில் ஏழை மக்கள் மதுரையில் எங்களுடைய சபையில் உயர்ந்த அதிகாரிகள் இருந்தார்கள். காவல்துறையிலிருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில், கம்பெனி மேனேஜர்ஸிலிருந்து எவ்வளோ பேருக்கு எங்கள் அப்பா வேலை வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமா? ஒரு சின்ன பிரச்சனைனாலும் போதும், ஃபோன் எடுத்தாருன்னா அடுத்த வினாடி என்னென்னு கேட்குறதுக்கு ஆள். அப்படி இருந்தாலும் கூட ஒரு நாள் கூட இதை விட்டு அவர் போகவே மாட்டார். அதனால் இன்றைக்கும் கர்த்தர் எங்கள் குடும்பத்தாரில் யாரையுமே கைவிடவில்லை. ஏனென்றால் எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டினா இதுக்கு தான். நானும் என்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு தான் எனக்கு. இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ உயிர் போகிற ஆபத்துகள், ஆனால் ஒன்றிலும் கூட கர்த்தர் என்னை கைவிடவில்லை. சில வேளைகளில் விசுவாசத்தின் நிலைமையில் அடித்தட்டு வரைக்கும் நான் போயிருக்கிறேன். ஆனாலும் கூட அடித்தட்டில் போயிட்டான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மறுதளிக்கவில்லை. அவர் எனக்காய் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறபடியால் இப்போவும் நிற்கவும் தொடர்ந்து ஓடவும் கர்த்தர் கிருபை செய்வார் என்றால், அருமையான கர்த்தருடைய நல்ல காலங்கள் சந்தர்ப்பங்களை கொடுத்து உங்களை உருவாக்கி வரும்போது அந்த உருவாக்கின நோக்கத்தோடு கூட இணைந்து வாழுங்கள். இது எத்தனையோ பேருக்கு சீக்கிரம் கிருபையின் வாசல் அடைக்கப்படத்தான் போகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்பது மிக கடினம். கடல் தாண்டி போய் தான் கேட்கணுங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்பதாகவே போட்டிருக்கிறதாகவே கொடுத்த காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். ஆசீர்வாதத்தை அடுத்த வாரம் தான் பேசணும் போல இருக்குது. இன்னும் 2 முக்கியமான வசனத்தை நான் வாசிக்க அவசியமாக இருக்கிறது. ஆகவே செய்து தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த நிலைமையில் வைத்துக்கொள்ள நாம் நம்மை காக்காவிட்டால் அழிவின் பாதைக்கு நேராக போவோம். 2வது, நம்மிலே பாவம் இல்லை என்று சொல்லவே ஏதாகிலும் ஒரு விதத்திலே பாவம் நம்மிடத்தில் வர வாய்ப்பு இருக்குது. 3வது காரியம் 2 பேதுரு 2:10 வாசிக்கும்போது, இடரச் செய்யக்கூடிய காரியம் நம்மிடத்தில் இருக்குதானா? 9வது, இடரச் செய்ய நிறைய பேரை பார்த்தா தேவ பிள்ளைகளை இடறி போகிறாங்களா போகலையா? நீங்கள் ஆண்டவர் மிக ஆண்டவர்னே சொல்ல மாட்டேன், ஆண்டவருக்குள்ள தான் இருக்கிறேன்பா. அவன் உயரும்போது அதை பார்க்கும்போது நமக்கு இடரல் வருதா? நான் கர்த்தருக்கு பயந்து செய்கிறேன், எனக்கு இந்த அடி விழுகுது, அவனை பாருங்கள் எந்த அடியுமே. அப்போ நான் கொஞ்சம் அங்கே போனால் என்னன்னு ஒரு ஆசை வரத்தான் செய்யும். மனுஷன் தானே, உங்களுக்கு வராது போல் இருக்குது, பரவாயில்ல, மனிதன் தான். நம்முடைய காரியத்தில் கொஞ்சம் என்ன செய்யணும், ஃப்ளெக்சிபிலிட்டி வரத்தான் செய்யும். போதகராய் வருகிறார்கள். நான் சிறு வயசில் ஊழிச்சேன், நேரம் இல்லை. அப்போ இளமையாக இருந்து பயங்கரமாக பிரசங்கம் பண்ணேன். அப்போல்லாம் பிரசங்கத்தை தான் தீ தான் பிடிக்கணும், தீ வைக்க வேணாம், தீயை பிடிச்சிடும். அப்போ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, தம்பி நீ ரத்தம் இப்படி பேசுகிற. அதே மாதிரி சென்னையில் பெரிய பிரபல சபையின் போதகர், எனக்கு நிறைய பேர் பழக்கம் உண்டு, தம்பி ரொம்ப இளமையில் பேசுகிற அப்படின்னாங்க. என்ன அந்த ஆளுகள்லாம் தெரியாமல் பேசுகிறவங்களாம் ஆண்டவருக்குன்னு அப்படின்னு நினச்சேன். ஆனால் குடும்பமாகும் மட்டும் முன்னாடி
வந்தாலும் போனாலும் யாரோட போச்சு? நான் தனி கேட்டேன். இப்போ டாக்டர் தெம்பா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ரொம்ப அது பெரிய விஜுவாதெல்லாம் கிடையாது. டைஃபாய்டு அப்போ பச்சை தண்ணியில் குளித்தேன், கறி சாப்பிட்டேன், செய்யக்கூடாதெல்லாம் செத்தா யார் நம்ம பாடுப்பா, எந்த பிரச்சனையும். அப்போ அதை நினச்சேன் அது ரொம்ப பெரிய விசுவாசம்னு. ஆனால் குடும்பம் ஆன பிறகு அப்புறம் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கீங்க, அது பிள்ளைகள்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வெயிட்டு ஏறுதா இறங்குதா? அப்போ நம்ம இடறக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? சில காரியத்தை நான் விட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இவங்க சொல்லுவாங்க, ஆட்டா வந்த வரட்டு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்ப. அவங்க மிரட்டுவாங்க, எதை கண்டும் மிரள மாட்டாங்க. ஏன்னா வந்தாலும் போனாலும் யாரோட, அதுவும் சொல்லுவாங்க என்கிட்ட. ஆனால் பல பிச்சு பிடுங்களுக்குள்ளே போகிறவன் தனக்கு உண்டான அந்த வைராக்கியம், அந்த அனல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியதாகுது. என்ன பண்ணுறது பாஸ்டர், தெரியாமையா ஒன்று அந்த இடத்துல பிடிச்சாருன்ற. உன்னை நிலைநிறுத்துகிறவர் நீ அல்ல, தேவனே. எந்த இடத்துல உன்னை நிலைநிறுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இடறல் வருவது சகஜம்தான். எதுனாலையும் ஒருவன் என்ன செய்ய முடியும்? நீங்கள் பிரயாசப்படுறீங்க, அதில் வெற்றி அடையலைன்னா உங்களுக்குள்ளே ஒரு சோர்வு வந்து போதும் ஆண்டவரே. நிறையவே சொல்லியிருப்பாங்க, இங்கே திருக்கிய எதுக்கு தான் இருக்கேன்னே தெரியல ஆண்டவரே. எடுத்துக்குங்க ஆண்டவர், எதுக்கு இருக்கேன்னே தெரியல. உங்களுக்கு தான் தெரியல, ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியும் எதுக்கு உங்களை வச்சுருக்கேன்னு. உங்களை அவ்வளோ ஈஸியாக போட மாட்டார். அதனால தான் ஆண்டவரே நீரே அந்த கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, நீர் அங்கே வாட்டில் சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு. ஆனால் அவர் சந்தோஷமாக இல்லை, ஆனால் நம்ம சொல்லும்போது எப்படி போவோம், சந்தோஷமாக இருந்துட்டு நான் இந்த பாடுபடுறேன்னே. இடற முடியும். பைபிள் சொல்லுது, என்னையும் என் வார்த்தையை குறித்து இடரல் அடையாத. ஆனால் உண்மையாகவே செக் பண்ணி பார்த்தா தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தையை குறித்தும் அநேகரை பார்த்து இடரல் அடையக்கூடிய ஒன்று நீ கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்குது. சத்தியம் சொல்கிறவெல்லாம் சாவறான். அதுக்கு பல காரணங்கள் இருக்கட்டும். அதெல்லாம் தனித்தனியாக பேசக்கூடிய சப்ஜெக்ட், அதை என்னால் ஒன்றா பேச முடியாது. ஸோ அந்த இடரலாலே நாம் இடறக்கூடிய வாய்ப்பு. அப்போ விசுவாசம் நினச்சது இப்போ காட்டினா தான் அது என்னது. அப்போ பிள்ளைகள் இருக்காங்க, வேலையே இல்லாமல் இருக்கும்போது விசுவாசின்னா என்ன சொல்லுவோம்? எனக்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, பிள்ளைகளுக்கும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, எல்லோரும் முன்னாடியும் நான் ரொம்ப மோசமாக இருக்கேன் அப்படிங்கும்போது அப்புறம் விசுவாசம் எங்கே இருக்கும்? அதனால தான் விசுவாசத்தை தூசி அளவுன்னு சொல்லியிருக்கு, கடுகளவு. ஆனாலும் கிருபை உள்ளவர். சாத்தான் அதை புடைக்க, இந்த தூசியை புடைக்க உத்தரவு கேட்டால் கூட என்ன செய்ய மாட்டேன்றாரு. கிருபையாக வச்சுருக்காரியா. இன்றைக்கி இடரல் இருக்கு. சிலருக்கு முன்னேற முடியலையேன்னு ஒரு இடரல். சிலரை பார்த்தே என்ன செய்கிறாங்க, இப்படி இடரலோட இடர்களுக்குள்ளே இடரலடையாமல் போக வேண்டியதாக இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கிருபை செய்வார். நீங்கள் பாக்கியவான்கள் தான், கவலையப்படாதீங்க. நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு உண்டுங்க. நான் அதை பார்ப்பேன், நீங்கள் அதை பார்ப்பீங்க. அந்த நம்பிக்கையில் ஓடுங்க. ஸோ இடரல் இருக்கும் உலகத்துக்கு. ஆண்டவர்கிட்ட இருந்த எல்லாமே ஆண்டவருக்கு இடரல் உண்டாக்கி தான். ஒரு வேலை கூட தூக்கி போடலை. நான் இருந்தால் கூட தூக்கி போட்டேன், உள்ளது சொல்கிறேன்ல. ஒருத்தனையும் தூக்கி போடாமல் கேட்டின் மகனை தவிர வேறு எவனும் என்ன செய்யலை, கெட்டே போகலை. ஆகவே கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். சத்தியமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், சகலமும் புதுசாக போகுது. இங்கே இருந்து ஒரு விசுவாச கண்களை உருவாக்கிக்குங்க. ஒரு புதிய பார்வையை. பலவீனன் எவனும் இன்னும் என்ன சொல்லணும், பெட்டுக்கிட்ட தூக்கிட்டு வந்துடாதீங்க. பாஸ்டர் நான் கொஞ்சம் ஈஸியாக வச்சுக்கிறேன் பாஸ்டர்
அப்படியே நான் சொல்லணும்னா எம்பிட்டோ சொல்லலாம். என்கிட்ட எப்போ எந்த நேரத்தில் நான் பதம்பி செத்து வந்திருப்பேன் ஊரில். இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னா டக்குன்னு உடனே கிளம்பி போயிடுவேன். சில வேளை என்கிட்ட கூட உங்களுக்கு ஒன்று வயசுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்கிறதுல தப்பு கிடையாது. நீ பார்த்துக்கிட்டே இரு, நான் தானே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பேன். பார்த்தா பாரு பகட்ட போ அப்படின்னு போயிடுவேன். குற்றம் சொல்கிறதுக்காக அல்ல, அதை நான் பார்க்கல. என்னோட இருந்து கூட இருந்து பார்த்தா பல காரியங்களை பார்க்கவும் நீ கற்றுக்கலாம். ஆனால் என்ன போல் எல்லோரும் மாறுங்க நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பலவீனமோ, உங்கள் கஷ்டமோ, உங்களுடைய பாடுகளோ, உங்கள் போராட்டங்களோ எதுவுமே உங்களை என்ன செய்யக்கூடாது. நீங்கள் தான் அதை மேற்கொள்ளணுமே வேண்டிய, அது உங்களை மேற்கொள்ள கர்த்தர் உங்களை வைக்கவே இல்லை. நீங்கள் சொன்னால் தானே பலன் வரும். மைண்டு கெட்டு போச்சுன்னா உடம்பு எப்படி தான் இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரமாக கிடணுமோ கெட்டே போயிடும். ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து நீங்கள் சீக்கிரம் செத்து போவீங்கன்னா சீக்கிரம் செத்துருவீங்க. அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள வச்சே நீங்களே உங்களை கொன்றுவீங்களே டி. உண்மையாக நீங்கள் சாகலை. ஆகவே நல்ல வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் வச்ச நல்ல நிலைமையை தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதை விட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வழி தப்பி போய்விடக்கூடாது. அதுக்காகத்தான் நான் காட்டுறேன். என்ன தான் 1000 தான் இருந்தாலும் நம்முடைய வாழ்விலும் அழிவுக்கேற்ற பாதைகள் வரத்தான் செய்யும். 1000 விசுவாசத்தை ஆபிரகாம் பேசினாலும் அம்மா ஒன்று சொன்னால் ஐயாவால் செய்யாமல் இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற பாதையில் அது காமன். இதன் மத்தியிலேயும் தேவன் உன்னை உருவாக்கின நிலைமைக்கு உன்னை அர்ப்பணித்து தேவனால் நடத்தப்படு, தெய்வ ஆவியால் நடத்தப்படு. தெய்வ வசனத்தினாலே உன்னை தேவனை கொண்டு நீ வழிநடத்தினால் சகலத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திராணியை யார் தருவார்? ஐயா நான் பீச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படேன். ஒரு நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு அப்போ வாண்டர்பேட்டில் சபை கரெக்டாக நமக்கு அந்த இந்திரா காந்தி சிலை தானே இந்த பக்கம் வர்றது. வெள்ளம் அங்கே மழை வந்துச்சுன்னா தண்ணி நின்று போகும். ஸ்கூட்டரு நின்று போச்சு. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வழியே இல்லை, தள்ள முடியலை. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரை ஊழியம் தானப்பா செஞ்சுட்டு வந்திருக்கேன், தொப்பையாக நனைஞ்சிருக்கேன். என்னால் மூச்சு விட திணறுது. மிதிச்சே பார்த்தேன், ஸ்டார்ட்டே ஆக வழி இல்லை, ஒன்றுமே செய்ய முடியல. ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன், இப்போ ஸ்டார்ட் ஆகணும். ஒரே மிதியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வந்துட்டேன். நிற்கலை அந்த வண்டியை, நான் எதையுமே ரிப்பேரே பண்ணலை. இது போன்ற எவ்வளவோ சிக்கல்களெல்லாம் போயிருக்கிறேன். என்ன செய்வீரோ தெரியாது, கர்த்தர் அவைகளில் இறங்கி இருக்கிறார். ஆகவே இறங்குகிற தேவனால், அதனால் கவலைப்படாதீங்க. செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் கர்த்தரை உன்னைனா மாட்டுவார். தோல்வி அடைந்திருந்தாலும் அந்த தோல்வியை தேவன் அவருடைய துவக்கமாக மாற்றி அவருக்குள் வெற்றியாக முடிக்க நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? கிருபையின் ஒரே ஒரு வசனத்தை வாசனை முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 23:5 படித்தீங்கன்னா, சரி, தங்களுடைய கிரியை யாராக இருந்தாலும் சரி, அவன் பரிசேனோ சரிசேனோ தங்கள் கிரியையவே காட்டுவாங்க. நாங்கள் யாருன்னு மற்றவங்க எல்லாருக்கும் தெரியணும். ஒன்று இருக்கா இல்லையா மனுஷனுக்குள்ள? எவ்வளோ ரட்சிக்கப்படட்டுமே, கிரியை மாறி இருக்கா? ரோஜாவுக்கு அந்த மனம் இல்லைன்னா அது ரோஜானை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் மனுஷங்கிட்ட ஒன்று இருக்குது, என்ன தான் ரட்சித்து ஆண்டவர் எப்படித்தான் வச்சாலும் டப்புன்னு என்ன செய்வார்? ஐயா சொற்கடிச்சிருவார். கிரியை மாறாது. கிரியை மாறாவிட்டால் நம்ம ஒரு நாளும் நம்ம புது சிருஷ்டி. அதனால தான் பைபிள் சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிரியை மாறாத கிறிஸ்தவனை எத்தனை ஆண்டு சபையில் வச்சுருந்தாலும் அவனை தூக்கி தான் சுமக்கணும். அதனால் எந்த மாற்றங்களும் பார்க்க முடியாது. ஆகவே சொல்லுகிறேன்,
நம்ம கிரியையை மாறணும். தேவனால் இன்றி நம்முடைய கிரியை நம்ம அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் அவருடைய கிரியைகள், இதுக்கு நிறைய வசனம் இருக்குது, நேரம் இல்லை. ஆகவே கிரியை மாற வேண்டும். நம்முடைய செய்கை நல்லா இருக்கிறதுக்கு நம்முடைய கிரியையை மாற்றும். தேவனை எவ்வளவோ எரிச்சல் மூட்டினாங்க, பரிசுத்தவான்களை தேவனுக்கண்டு வாழ்ந்த எவ்வளவோ எரிச்சலை மூட்டினாங்க. ஆனாலும் தங்கள் கிரியை என்ன செய்யலை, மாறலை. தேவனுடைய கிரியைகளைத்தான் பிரதிபலித்தார்களே என்று இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்யலை, ஆகவே வெற்றி பெற்றார்கள். நீங்களும் வெற்றியாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த கிரியைகள் மனுஷ கிரியைகளாய் மனுஷனிடத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியையாக இல்லாதபடி தேவனிடத்திலிருந்து புதிதாக்கப்பட்ட மனிதனோடு கூட தேவனுடைய கிரியை வெளிப்படுத்துவீர்கள் என்றால் எவரும் எந்த காலத்திலையும் உங்ககிட்ட நிற்கவே மாட்டாங்க. பாலம் அடிச்சுட்டு எங்கள் அப்பா நடந்து போகிற பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் போய் ஊழியத்துக்கு போன முடித்தோன்னே கேட்டாங்க, ஐயா எப்படியா வந்தீங்க? இந்த பாலத்து வழியாக தான். பாலம் ஏற்கனவே அடித்து போய் 2 நாள் ஆச்சு. அவர் பற்பல அனுபவங்களை தன் வாழ்க்கையில் பார்த்தார். அம்மாசையில் அவர் நடந்து போகிற பாதையில் மட்டும் வெளிச்சம். இது போன்ற அவர் பல அனுபவங்களை அவருடைய சொந்த வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். தேவனோடு நெருங்கி வாழ்ந்தவர்கள், அவங்களுக்கு எந்த இடத்துலையும் எதுவும் நடக்கும். எதையும் கர்த்தர் அவர்களுக்கு முடியுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், ஒரு தடவை போகவே முடியாது, இத்தனை தேதி இந்த இடத்துல இருக்கணும், கப்பல் கேப்டன்ட்ட சொல்லுமா, ஐயா இயற்கை பாதிப்பு போகவே முடியாது, நான் நாளைக்கு முடியாதுன்னார். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். பனி எங்கே போச்சுன்னு தெரியல, ஐஸ் கட்டி எங்கே போச்சுன்னு தெரில. கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் சில இடத்துல தேவனே அப்படியே கூட்டி கொண்டு போய் விட்ட சம்பவமும் இருக்கிறது. எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கண்ணை மூடு, நான் அடுத்த முடி பார்த்தா அந்த இடத்துல போய் நின்னாங்க. தேவனால் எதையும், பிலிப்புக்கு மட்டும் இல்லை, அதை கர்த்தர் நமக்கும் அவரை தர முடியும். ஆனால் தேவனோடு நெருங்கி வாழுகிற அனுபவம் நமக்கு தேவை. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. கர்த்தரே அதற்கு நேராக நம்மை. ஆகவே செயல்படுங்க, இப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கையை பெறுங்க. செய்து முடிக்க தகுதியானவர்களை உங்களை தவிர வேறு யாருமே, இதோ ஆரம்பித்தான் தோற்று முடித்தான்னு இருக்கக்கூடாது. ஜெயித்தவனாக முடிக்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கண்களை முடிச்சப்பம் பண்ணுவோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இறக்கமுள்ள தந்தையை நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காய் நேரத்திற்காய் துதிக்கிறேன். சகலத்தையும் செய்து முடிக்கத்தக்கத மக்களாக இவர்களை மாற்றுங்கப்பா. ஒரு விளையதிலாய் குறைப்பட்டு இருப்பார்கள் என்றால் அந்த குறைவுகளை எல்லாம் மாற்றி விடுங்க. தொடர்ந்து உங்களுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. திருவிருந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இயேசுவின் நாமத்தால் எல்லாருக்கும் வாழ்த்து.